ஒரு ஆள் விடுனதா? இரண்டாம் இடம் செல்வி. மூன்றாம் இடம் தனுஷா. Bravo, bravo, bravo. Bravo, வாழ்த்துக்கள். 30 வயதுக்கு மேற்பட்ட ஆட்களுக்கான சமநிலை ஓட்டம். முதலாம் இடம் சரண்யா, சங்கீதா, மூன்றாம் இடம் கோமலா. கோமலேஸ்வரி, கோமலேஸ்வரி. நாலாம் இடம் சரண்யா, சங்கீதா, கோமலா. போடுங்க 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 சரணி வேற எது போடுங்க போடுங்க அத்தம் சரணி வேற கூப்பிடுங்க போடு போடு அத்தம் அத்தம் சரணி வேணும் சரணி வழங்கிய புவனேஸ்வரன் அவர்களுக்கு அடுத்ததாக 18 வயசு ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் போடுங்க போடுங்க அத்தம் அத்தம் அத்தா 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 அம்மா வார அம்மா வார இந்த வார வெயிட் பண்ணு அப்பா வாரா Après pour les grandes, c'est à la fin pour les OK. பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டம். முதலாம் இடம் கௌதம், இரண்டாம் இடம் பிரதாப், மூன்றாம் இடம் ஆகாஷ். இவர்களுக்கு பரிசுகளை வழங்க சிவராசா அவர்களை பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிவராசா அவர்களை பெருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நெல்லு சவேஸ்வரன் அஞ்சு மணி தொப்பிய அந்த தொப்பி தானே நீ ஓட வச்சது
வண்டியும் தொப்பி கௌதம் ஏ மா அடுத்ததாக பெண்கள் 5 ஓட்டம் மஞ்சுவந்தி, சரண்யா, நிர்மலா, அனுஷா, சாதனா. இந்த குரூப் போடு நாங்கள் இல்லைங்க போங்க அம்மாடு இல்ல கப் டீலா டீலா இல்ல கப் அச்சா அச்சா பாருங்க கப் கொடுங்க அங்க நில்லுங்க மஞ்சக்கம் 4 பேருக்கு சேர்த்து அப்ப முன்னுக்கு அப்படி கொடுங்க இப்படிங்க இல்லையா சேர்ந்து இப்படி சேர்ந்து வரணும் சேர்ந்து பந்தையும் பந்தங்க அப்படி ஓகே அசில் சரி இப்ப பூட்டிடுங்க பந்தயம் ஓகே கொண்டு வாங்க கொண்டு வாங்க போய் அடுத்த வரையும் தான் உங்களை வைக்கணும் கொண்டு வரும் பந்ததுங்க பேக் இந்த பேக் இந்த பேக் இல்ல கொண்டு போய் பௌத்ரா வச்சு அடுத்து. கொண்டு வந்தாங்க எங்கிட்ட வைக்கணும் இல்ல பேக் வைங்க கப்ப பிகிலு கப்பு முக்கியம் அதானே பிரச்சனை கொண்டு போறீங்களோ உடனே வேண்டி வைக்கிறீங்க எது சிவராசு அவருக்கு திருப்பி ஒன்று கொண்டு வந்து கொண்டு பாத்தீங்க அதான் இந்த வேண்டும் திருப்பி திருப்பி அவங்க வச்சுக்கிறாங்க கொண்டு வாங்க கப்பு இல்லை அனுசா கொண்டு போறீங்களா கப்பு கொண்டு வர வேண்டாம் இல்ல சொல்றேன் கொண்டு வர இல்ல கொண்டு வரலாம் பேருந்து கொண்டு அடுத்து வர்றாங்க அடுத்த ஜி கப்ப கொடுத்தா போய் சொல்லி விட்டாங்க கோவியை கொண்டு போட்டா லிஸ்ட் கோவிட்ட கூட கோவி கொண்டு போய் இல்ல என்ன கோவி கொண்டு போயிட்டா லிஸ்ட் அழியினா கொண்டு போயிட்டா வேணும் குரூப் வழி வின் பண்ணிடுச்சு மெடாயும் கப்பும் இல்லை முதலாவதுக்கு மிடாய் இந்த கப்பு மிடாயும் மெட்டைக்கு மிடாய் முதலாவதா உங்களோட குரூப் இருக்கு எத்தனை பேர் கோவி கொண்டு போயிட்டா லிஸ்ட் எழுதினா கொண்டு போயிட்டா கோவிட்ட லிஸ்ட் கொண்டு போயிட்டா யாரான்னு தெரியும் தானே அவன் கோவி கொண்டு போயிட்டா எழுதினா தான் கொண்டு போயிட்டான் வைக்கும் அவர் சிவராஜா விட்டுருக்கான் அவர் விட்டுட்டாங்களா டிலா வேறு யாரையும் பாருங்க பிரதா பிரதா ரிசீவ் தந்து நான் ஹலோ அது நீங்க ரெண்டா குரூப் சவுண்ட் ஆஃப் பண்ணி கட் பண்ணி எனக்கு தெரியும் அந்த வீட்லயே
ஆகாஷ் அதில் பேரை கூப்பிடுங்க அஸ்வின் அஞ்சலி வாங்க பேரை கூப்பிடுறீங்களா ஓகே குடியாங்க 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 அல்ல நிலாக்குட்டி நிலாக்குட்டி நிலாக்குட்டி
இப்படி ஒரு ஒன்று கூடல் நடக்க சாத்தியமில்லை. யார் என்ன செய்தான்னு, யார் சென்றான்னு, யார் கதைத்தான்னு, உங்களின் ஒற்றுமை, உங்களின் வரவுகள், உங்களின் பார்ட்டிசிபேஷன், அதாவது உங்களின் பங்களிப்புகள் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. இதில் ஒரு விடயங்களை சொல்லணும்னு நாங்கள் ஒரு முகநூலில் பார்த்திருந்தோம். நாங்கள் இந்த விளையாட்டு இதுக்கு போட்ட போது நீங்கள் பார்த்தீர்களா தெரியவில்லை. ஒரு ஊரை சேர்ந்தவர்கள் செய்திருந்தார்கள், தங்களில் 1000 பேர் உண்டு, ஆனால் எங்களை மாதிரி ஒரு அமைப்பு தங்களால் கட்ட முடியவில்லை, கட்டி தோத்து விட்டார்கள் என்று உண்மை. நீங்க பார்த்திருக்கலாம். இதுல நாங்கள் இந்த விளையாட்டு இதுக்கு எழுதும் போது அவர்கள் ஒரு பெரிய பந்தியை எழுதியிருந்தார். நீங்க பாத்தீங்களோ தெரியவில்லை. நான் தலைவியர்களும் சொல்லி இருந்தேன். அவர் சொன்னார்கள் 1000 பேர் தங்கள் இருக்காங்க, தங்க ஊரை சேர்ந்தவர்கள் பிரான்சில் பல தடவைகள் ஒன்று கூட இந்த அமைப்பு மாதிரி சங்கம் கட்டினவர்கள், ஆனால் தோத்து விட்டார்கள். பிரச்சனைகள் வந்தன. எங்களுக்கும் பிரச்சனைகள் கணக்கு வரும். பிரச்சனை எங்க தான் இல்லை, எல்லா சங்கத்திலையும் இல்லை, எல்லா கவர்மெண்ட்லயும் இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு. ஆனால் எல்லாற்ற ஒத்துழைப்பும் பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டு அடுத்த முறையும் அதே பிள்ளைகளை விடாமல் நீங்க தட்டி தரோம், நீங்கள் தான் தட்டி சொல்லணும். நாங்கள் அதுக்காக ஒன்று கூடல் வச்சிருக்கிறோம். அதுல பொதுக்கூட்டத்தில் இருக்கு, அதுல கதைக்கிறீங்க, நாங்கள் அதில் திருத்த முயற்சிக்கின்றோம், திருத்துகின்றோம். திருத்தின படியால் தான் நாங்கள் இன்றைக்கு இவ்வளவு ஆதரவோட 20வது வரியத்தை தொற்றுக்கின்றோம். அது உண்மை. அதுக்கு உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய ஒத்துழைப்பும் தான் அதுல முக்கியமானது. மீண்டும் சொல்கின்றோம், இந்த வரியம் 20வது ஒன்று கூடல் ஆண்டு விழா இருக்கின்றது 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம். உங்களுடைய ஆதரவுகள் தேவை, பங்களிப்புகள் தேவை. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, நாங்கள் நெடுகளுமே சொல்வது, 2004ஆம் ஆண்டு ஆரம்பித்த சங்கம், அந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் 100 ரூபாய் சந்தா பணத்தை சொல்லியிருந்தோம். இன்று வரை அது எவ்வளவு வாழ்க்கை செலவுகள் கூடினாலும் இன்று வரை நாங்கள் என்னன்னு சொல்றது, அதை கூட்டவில்லை. இன்று வரை கூட்டவில்லை. உங்களுக்கே தெரியும், 20 வரையும் நாங்கள் 100ல் 1 யூரோ கூட உங்களை கேட்கவில்லை. அதை விட எத்தனையோ நன்கொடைகளை முதல் நீங்கள் தந்து இந்த சங்கம் பலருக்கு கரியான கஷ்டப்பட்டு வளர்ந்தது. எத்தனையோ பேர் தந்தார்கள். இதில் நான் பேரை குறிப்பிடவில்லை. நான் முக்கியமாக சொல்றேன், 20 வரிய மண்டபடியால பலர் எங்களுக்கு பல உதவிகள் சேர்ந்தனர். கதவு, நன்கொடைகள், சாப்பாடுகள், பல உதவிகளை எங்களுக்கு செய்திருந்தனர். அதனால தான் நாங்கள் கட்டியிருந்தோம். ஆனால் இன்று நாங்கள் சென்ற ஆண்டு இல்லை, 2022ஆம் ஆண்டு ஜூனில் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தா உங்களுக்கு தெரிந்திருக்கும். எவரிடமும் எந்த நன்கொடைகளும் கேட்பதில்லை என்கிற சங்கம் முடிவெடுத்தது உங்களுக்கு தெரியும். ஆக 100 யூரோ மட்டும்தான், 100 யூரோ மட்டும்தான். மற்றது விரும்பியவர்கள் நீங்கள் எதுவும் தரலாம், அதுக்கு தடையில்லை. இன்று நாங்கள் சங்கத்தால் வேண்டப்பட்ட ஜூஸ்கள் எவரும் பாவிக்கவில்லை என்றதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்றோம். நாங்கள் சங்கத்தால் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தருக்கு நாங்கள் அடிச்சு கேட்கல, ஜூஸ் கொண்டாங்க, யாரையும் கேட்டாண்டா சொல்லுங்க. நாங்கள் சும்மா காய்ச்சி ஒழிய நாங்கள் இதாக கொண்டு வாங்கன்னு சொல்லல. நாங்கள் சங்கத்தில் இப்போ கார்கை இருக்கு அப்படி எல்லாம். ஆனால் இன்று எல்லாரும் நன்கொடைகளாக பலர் கொண்டு வந்திருந்தனர். பலகாரங்கள், ஜூஸுகள், கொக்காக்கள், தண்ணி போத்துகள் பல கொண்டு வந்தது. அது உங்கள்கிட்ட விருப்பம், நீங்கள் கொண்டு வந்து நாங்கள் அக்செப்ட் பண்றது, அது பிரச்சனை. அது உங்களுடைய கடமையாண்டு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியும், அது கடமையாண்டாலும் பரவாயில்ல. ஆனால் அது கூட தேவையில்லைன்னா நாங்கள் சொன்னாங்க. எங்க 100 ரூபாவில் எங்களால் முடியும். ஏன்னா 100 ரூபாய் இன்றைக்கு எங்களுக்கு அங்கத்தவர்கள் கூட. முன்றி 20 பேரோட இருந்த சங்கம் இன்றைக்கு 120 பேர் இன்றைக்கு அங்கத்தவர். இன்று ஒருத்தர் சேர்ந்தார், 121 அங்கத்தவர். இன்றைக்கு 121 அங்கத்தவர் எங்களுக்கு இன்று 2 பேர் சேர்ந்தவர்கள். இன்று ஒரு இளம் சமுதாயத்திலிருந்து ஒருவர் சேர்ந்துள்ளார். பேர் நான் சொல்கின்றேன். ஆனபடியா இன்றைக்கு 122 அங்கத்தவர்கள் எங்கள்கிட்ட இருக்கின்றனர். ஆனபடியால் எங்களுக்கு பணங்கள் தேவையில்லை. நாங்கள் காசு தேவையில்லை, 100 ரூபாய் மட்டும். அதை மட்டும் நீங்கள் பாங்கில கொடுக்கலாம். நீங்க ஒவ்வொருடம் சந்தை நான் திருப்பி சொல்றேன், எங்களுக்கு பணங்கள் தேவை. நாங்கள் உங்களுக்கு ஒரு மெசேஜ் நான் உங்களுக்கு போடவில்லை, ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று கூடல சொல்ற ஒரு மெசேஜ் ஒன்று வந்தது. ஒரு உதாரணம் இன்றைக்கு சொல்லி போட்டு விடுறேன். நாங்கள் நாங்கள் சங்கம் துவங்க போது பலர் எங்களுடன் முரண்டு பிடித்தார்கள். நீங்கள் வன்னிக்கு செய்வதில்லை உதவி என்று. வன்னியில போர்னால் பாதிக்கப்பட்டது, அதனால் நீங்கள் செய்வதில்லை, நீங்கள் மாதங்களுக்கு மட்டும் செய்கிறீர்கள் என்று சொன்னோம். ஆனா நாங்கள் சங்கம் துவக்கினது எங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வதற்காக முக்கிய நோக்கம். அதே மாதிரி நாங்கள் எங்கள் மாதல்ல கன விஷயங்களை செய்துள்ளோம். அதேவேளை அந்த நேரம் நிதி பற்றாக்குறை இல்லாத போது நாங்கள் போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்யவில்லை தான். ஆனால் எங்களால் முடியவில்லை. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் பலர் செய்துள்ளனர். அதேவேளை இப்போது சங்கத்தவர்கள் கூடியபடியால மாதங்களுக்கு கிராமிய பௌதிக தேவைகள் மிக அத்தியாவசியம் இல்லாதபடியால சென்ற வருடம் அதுக்கு முதல் வருடத்திலிருந்து இந்த வன்னியால் போரினால் பாதிக்கப்பட்ட 3 அமைப்புகளுக்கு உதவி வருகின்றோம். மாதவ ஆசிரமம், மற்றது கிளிநொச்சி விசேட தேவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம், மற்றது உயிர்களை போரினால் பாதிக்கப்பட்ட அங்குள்ள மாங்குளத்தில் உள்ளவர். இதுல முக்கியமாக இந்த 3 அமைப்புகள் செய்வதற்கு காரணம் இங்குள்ள கணக்காளர், மற்ற நந்தகுமார் கலாச்சார பொறுப்பாளர் எல்லாரும் நேர போய் 3 அமைப்புகள், நான் கூட போயிருந்த ஒரு அமைப்பு, அப்படி எல்லோரும் நேர அந்த அமைப்புகளுக்கு போய் கதைத்த பின்புதான் இந்த உதவிகள் செய்தோம். அவைக்கு இந்த தேவை உள்ள என்று அது செய்வதில் எங்க சங்கம் பெருமை அடைகிறது. இதுல சங்கம் இல்லை, உங்க காசு தான் அங்க போகின்றது.
அதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். வன்னியில் 3க்கு நாங்கள் இப்போ செய்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றுக்கு 1000 ரூபா, மற்றதுக்கு 1000 ரூபா, மற்றதுக்கு இன்றைக்கு விளையாட்டு நாள் என்று சாப்பாடுகள் கொடுத்தவை இங்கே படங்கள் வந்துள்ளது. ஒவ்வொரு விளையாட்டு விழாவிலையும் மகதவையில சாப்பாடு 3 நேர சாப்பாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஆனபடியால இப்போதைக்கு அதை செய்கிறோம். அதை மீண்டும் சொல்லும், இந்த சந்தா படத்தை மறக்காது கொடுங்கள். உங்களுக்குள்ள ஒரே தேவை அதுதான். மற்றும்படி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. உங்களோட பங்களிப்பு இருந்தால் இப்படி நிகழ்ச்சிகளுக்கு உங்களை பிள்ளைகளை கூட்டி வந்து ஒரு சந்தோஷமாக ஒன்று கூடி இந்த ஒன்று கூடலை வடிவாக செய்தால் அதுவே போதும். எங்களுக்கு குற்றம் குறைகள் வரும். இன்றும் பல பிரச்சனை வந்திருக்காங்க, என்ன தெரியாது. விளையாட்டுத்துறை பொறுப்பாளர்கள் மன்னிப்பு கேட்டுள்ளனர். அதை ஞாபகத்தில் வச்சிருங்கள். பிள்ளைகள் சரிகள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதே பிள்ளைகளை சுட்டிக்காட்டுங்கள், கதையுங்கள். அடுத்த முறை அந்த பிள்ளையை விடாமல் செய்வதற்கு நீங்கள் சொல்லாவிட்டால் அடுத்த முறையும் அதே பிள்ளை நடைபெறும். ஆனபடியால் அந்த பிள்ளைகளை சுட்டிக்காட்டுங்கள். பொதுக்கூட்டத்தில் என்னத்தையும் சுட்டிக்காட்டுங்கள். அடுத்த வருடங்கள் நாங்கள் அதை இன்னும் திருப்திகரமாக பிள்ளைகள் இல்லாமல் செய்ய முயற்சிக்கின்றோம். உங்கள் ஆதரவு இருந்தால் நாங்கள் என்றும் தொடர்ந்து நிறைவு போடுவோம் என்றும். ஓகே, நன்றி. அடுத்த ஒன்று சந்திப்போம்.